வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பாருங்கள், நிறையா பேருக்கு அவங்க பண்ணுற தப்பே தெரிய மாட்டேங்குது. கோயிலில் எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம பெற்றவங்க நமக்கு சொல்லி தரல, நமக்கு தெரிஞ்சதை நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரல. இதனால் நிறையா விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழிபாடு முறை நிறைய பேருக்கு தெரியல. ரெண்டாவது, நம்ம தெய்வங்களை பற்றியும் தெரியல. கோயிலெலாம் என்ன பண்ணக்கூடாதோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. திருநீர் வாங்கி நெத்தியில் பூசணும், உடம்புல பூசிக்கலாம், வாயில் போட்டுக்கலாம். ஆனால் நிறையா பேர் திருநீரை வாங்கி சும்மா கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டு மீதி அங்கேயே கோயிலே கொட்டிடுறாங்க. இதுக்கு திருநீர் அவங்க வாங்காமல் இருக்கிறதே நல்லது. அவங்க ஐயர்கிட்ட சொன்னால் அவங்களே நெத்தியில் வச்சு விட்ருவாங்க. அந்த திருநீரை வாங்கி வீண் செய்கிறது, அவங்க பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து கீழே போட்டுலாம் போடுவாங்களா? அதை விட ரொம்ப புனிதமானது திருநீர். பணம் இவங்க உழைச்சி வந்தது, திருநீர் கோயிலில் ஓசியில் வந்தது. இதனால் நிறைய பேர் அது பாவம் அப்படின்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பாவத்தை சின்ன பசங்க பண்ணல, பெரியவங்க பண்ணுறாங்க. 40 வயசு 50 வயசான பெரியவங்களே அதை தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது, எந்த சாமி எப்படி கும்பிடணும்? சிவன் கோயில் சிவனுடைய எல்லா தளத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா சண்டிகேஸ்வரர். இந்த சண்டிகேஸ்வரரை நிறைய பேர் செவிட்டு சாமின்னு சொல்கிறாங்க. அந்த சண்டிகேஸ்வரர் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இவர் தான் சண்டிகேஸ்வரர். இவர் நிறைய பேர் எப்படி வழிபடணும்னு தெரியாமல் கை தட்டி கும்பிட்றாங்க. கேவலமான விஷயமா இருக்குது. கை தட்டக்கூடாது. சண்டிகேஸ்வரர் வந்து சிவன் சொத்துக்களை பாதுகாக்கிறவர். அவரை வந்து கையெடுத்து வணங்கணும், கையை தொடச்சி காட்டணும். நான் வந்து இந்த கோயிலேருந்து எந்த ஒரு சொத்தையும் திருடிக்கிட்டு போகலை அப்படின்னு சொல்லி கையை தொடச்சி காமிச்சு கும்பிட்டுட்டு வரணும். இதுதான் சண்டிகேஸ்வரர் வழிபடும் முறை. ஆனால் நிறையா பேருக்கு இது தெரியல. அப்படின்னாலும் அவங்க தெரியாதனமாக தவறுகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்கள் குழந்தைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் திருநீர் வாங்கினா நெத்தியில் மட்டும்தான் பூசணும், கீழே கொட்டக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, கோயில் ஃபுல்லாக அந்த வாங்குகிற திருநீரை வந்து வாங்கி கீழே கொட்டுறதுக்கு அவங்க வாங்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை அவர்கிட்ட சொன்னால் அவரே நெத்தியில் வச்சு விட்ருவார். வாங்கி நம்ம கீழே தான் போட போகணும்னு சொன்னால் அவரே நெத்தியில் வச்சு விட்ருவார். அதுக்கு இதுதான் அந்த திருநீருடைய விஷயம். ஸோ நீங்கள் உங்களுடைய பாருங்க, அது பார்த்தீங்களா, எத்தாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷமா, திருநீரை வாங்கி இது மாதிரி கொட்டக்கூடாது. உங்கள் சொத்தை கீழே போட்டு போவீங்களா? சொத்தை விட அது மேல். உங்கள் பரம்பரையை காப்பாற்ற போகிறது திருநீர் தான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்தர் பண்ணிட்டு போகிறாங்க. இது கோயிலா இல்லை திருநீர் கொட்டுற இடமா? நீங்களே பாருங்கள். இது எல்லாமே அவங்களுடைய புண்ணியத்தை அவங்களே கீழே கொட்டிட்டு போகிறாங்க. பார்த்துக்குங்க பக்தர்களே. நீங்கள் இந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க. திருநீரை வாங்கினா நெத்தியில் பூசுங்க, உடம்புல பூசுங்க. இந்த மாதிரி கீழே கொட்டுறதுக்கு வாங்காதீங்க. இது வந்து உங்களுடைய பரம்பரைக்கு நீங்கள் செய்கிற பாவம் ஆகிடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்கள் பசங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுத்து வளருங்க. எல்லாரும் கோயிலுக்கு கூட்டின்னு வாங்க. எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.